மண்டே 4th நவம்பர். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு 10:30 தான் கிளாஸு. டைம் இஸ் அரௌண்ட் 9:45. ரெடி ஆகிட்டேன், பட் ஒன்றும் சாப்பிடல. சோயாபீன்ஸ் வேறு ஒரு 50 கிராம் இருக்குது. அது 50 கிராம் சாப்பிட்றதுக்கு போன வாட்டி 50 கிராம் சாப்பிட்றதுக்கே 2 மணி நேரம் பண்ணேன். அப்படியே லேப்டாப் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே தரேன். போய் தோசை போட தான் சாப்பிடணும். அதுக்கு தான் சோயா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன்லைன் சமைச்சு வச்சுட்டேன். ஸோ ஒரு வேளை சாப்பிட முடியல அப்படின்னா ஃபஸ்ட் ஹார் லீவ் போட்டு சாப்பிட்டு தான் போவேன். கேட்கலாம் லைக் நேற்றோடையே வந்து இந்த 7 நாள் வந்து முடிஞ்சு திரும்பி பண்ணுறேன் அப்படின்னு. அது அப்படியே ஒரு பழக்கமாகிக்கலாம். நல்லது தானே. கரெக்டாக அளந்து சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது கரெக்டு தானே, கரெக்டான விஷயம் தானே, நல்லா தானே. ஸோ அதனால் அப்படியே எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். எனக்கு இந்த மண்டே டியூஸ்டே விட்டுருங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றேன். நான் வந்து வெட்னஸ்டே வெயிட் பார்த்துட்டு வெட்னஸ்டேலேருந்து நம்ம வந்து திரும்பி இந்த இது ட்ரை பண்ணுவோம். திரும்பி 2700 கேலரிஸ் சாப்பிட்டோம். இன்றைக்கி நான் 2700 கேலரிஸ் சாப்பிட்றேன். எப்படி இருந்தாலும் 120 கிராம் ப்ரோட்டீனும் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு அந்த டயட் வந்து எப்படி சொல்கிறது, பழகி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கு. என்ன இந்த சோயாபீன்ஸ் 50 கிராமு இந்த மாதிரி பல்காக வந்து அதவே கண்ணு முன்னாடி வச்சு திங்காதே ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தா 50 கிராமு நம்ம மெஷர் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்கிறோம்ல, அது 300 கிராம் ஆயிரும். அந்த மாதிரி சொல்கிறேன். 300 கிராம் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஒரு எக்ஸாஜரேஷன் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே ஒரு இன்ட்டு 5 டைம்ஸ் ஒரு 250 கிராம்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். தண்ணி வந்து நல்லா குடிக்கிறங்காட்டி மென்று சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, நான் போய் சாப்பிட்டு கிளம்புறேன். காலேஜ் போயிட்டு இந்த ஒரு நோட் எடுக்க வேண்டி திரும்பி 10 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி இப்போ காலேஜ் போக போகிறேன். எரிச்ச மயிலாக வருது எனக்கே வந்து நினச்சா. என்ன அப்படின்னா எனக்கு ஜாவா லேப் வைவாக இருக்குது. அந்த மேம் போன வாரமே நான் காமிக்கல. அந்த மேம் கிட்ட நான் சைனே வாங்குறது இல்லை இந்த நோட்டில். நம்ம அதுவும் ரோல் நம்பர் 1 வேறையா வச்சு செஞ்சுருவாங்க. அப்புறம் ரோல் நம்பர் 1 இந்த நோட்டு வந்து ஒன்றும் எழுதலை. இதை வேறு போய் ஒன்றும் 2 எக்ஸசைஸ் வேறு கம்ப்ளீட் வேறு பண்ணோம். போய் 2 பீரியட் போச்சு. 2 மேக்ஸ் பேப்பர் 2 பீரியட் இருந்துச்சு இன்றைக்கி. அந்த 2 பேப்பருமே பீரியட் லீவ் போட்டேன். டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறேன். திரும்பி என்ன பண்ணுறது, கண்டிப்பாக இது இல்லைனா முட்டை மார்க் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஏதோ இந்த மாதிரி வைவா அதில் தான் மார்க் வாங்க முடியும். லேப் எக்ஸாம் வந்தால் கூட மார்க் அவ்வளோ வராது. தெரிஞ்சுட்டு போனால் மார்க் வாங்கலாம், இல்லைனா முட்டை தான் வாங்கணும். இந்த மாதிரி இதில் தான் வந்து மார்க் வாங்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால் 100 ரூபா லாஸு, அரை மணி நேரம் வேஸ்ட்டு, 2 பீரியட் அட்டண்டன்ஸும் போச்சு. 5:38 ஆச்சு. ஜிம்முக்கு வந்துட்டேன். வரும்போதே மேரி ஒரு சைடு லுக் கூட்டு தான் வந்தேன். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நான் டக்குன்னு விளாட்டு காட்டுறாங்க. எப்படி எல்லாம் டைம் வந்து ஒரு 10:30 கிட்ட ஆச்சு. இப்போ தான் வந்து அந்த ஷேக்கை குடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்து, டேய் நீ அரைச்செடுத்து குடிச்சு எல்லாம் கழுவாமல் வச்சுட்டு போகிற, எவனாலும் உனக்கு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீயே கழுவேன்னு சொன்னாங்க. இப்போ கழுவி வச்சு தான் வந்து உட்காந்துருக்கேன். ஸோ டைம் வந்து ஒரு 10:30 கிட்ட ஆச்சு. 10:31 ஆச்சா. ஸோ இன்றைக்கி வந்து ஓவராலாக வந்து 2900 கேலரிஸ் சாப்பிட்ருக்கேன். ஒரு 120 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். நார்மலாக போன வாரம் என்ன சாப்பிட்ருந்தேன் அதே மாதிரி தான் சாப்பிட்டேன். பரவாயில்ல. லைக் ஒரு டைம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. லைக் இப்போ வந்து என்ன தான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. டெய்லி இதே மாதிரி அந்த ஓட்ஸு கிரவுண்ட் நட்ஸு இதெல்லாம் போட்டு அரைச்சி குடிச்சிட்டு டெய்லியும் சோயாபீன்ஸ் சாப்பிட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கஷ்டம்தான். அது வந்து சகிச்சுக்கிறது கஷ்டம்தான். பட் ஆனால் ஒரு டைம் ரிசல்ட் தெரியுது. ஏன்னா இது இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி வெயிட் ஏறினதே கிடையாது. இப்போ அட் திஸ் பாயிண்ட் நான் என்னோடய ஹையஸ்ட் வெயிட்டில் இருக்கேன். என்னோடய லைஃப் டைம்லே இதுதான் என்னோடய ஹையஸ்ட் வெயிட். 55 kgs கிட்ட இருக்குது. ஸோ ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது அது ஒரு அடிக்ஷனாக மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே இன்றைக்கி இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஏன்டா நான் கதறது உங்களுக்குலாம் அவ்வளோ பிடிச்சிருக்கா? நானே கதறி 18 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன். அது என்ன அப்படின்னா, அதான் சொன்னேன்ல, லைக் ஒரு மாதிரி சரியான மைண்ட் ஃபக்கு. என்னடா அது, நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? டைம் வேஸ்ட் பண்ணுறியா? யூடியூப் பண்ணுறேன் டைம் வேஸ்ட் பண்ணுறியா? அரௌண்டு 100 வீடியோ கிட்ட போட போகிறேன். ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் அரௌண்ட் மினிமம் 2 ஹவர்ஸ்னு எடுத்தாங்க கூட எவ்வளோ ஆச்சு? போன வாட்டி ஏதோ ஒரு வீடியோவில் தப்பு பண்ணேன், இந்த வாட்டி தப்பு பண்ண மாட்டேன். 2 × 100 200 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ ஒரு 240 ஹவர்ஸ்னா கூட 10 நாள் சாலிடாக அரௌண்ட் 10 days. நான் ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்கிறேன். 40 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் என் லைஃப் டைமில் யூடியூபுக்காகவே நான் செலவழிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கதறல் தான் அந்த வீடியோ. ஒரு கதறி தான் என்னையே வந்து திட்டி போட்டிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ திடீர்னு ப்ளோ அப் ஆகி லைக் 22 லைக். இது வரைக்கும் என் சேனல்லே அந்தளவுக்கு லைக் வந்ததே இல்லை. ஒரு ஷார்ட்ஸுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது 45 லைக்ஸ் என்னமோ போச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து லாங் ஃபார்மேட் வீடியோவில் நான் என்ன நினச்சேன், இதை போடும்போது சரி 18 நிமிஷம் டைம் பார்த்தாலே எவனும் கிளிக்கும் கூட பண்ணி பார்க்க மாட்டான் அப்படின்னு நினச்சா அரௌண்டு 950 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஒரு 5% கிளிக் த்ரூ ரேட்டு நல்லா தான் இருக்குது. டம்ப்நெயில் ஓரளவுக்கு யோசிச்சு தான் பண்ணேன். சரி பொறுமையாக தான் பண்ணேன் டம்ப்நெயில். சரி என்ன மாதிரி பண்ணேன், 90 டேஸ்க்கு வந்து
என்னோடய ப்ரீவியஸ் வீடியோட டம்ப்நெயில்லாம் வந்து பேக்ரவுண்டில் போட்டு கொஞ்சம் மாதிரி காசியன் பிளர் போட்டு சம்திங் பண்ணேன், ஏதோ ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணேன். அது இல்லாமல் வந்து டம்ப்நெயில் ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து யூஸ் வந்திருக்கு. ஒரு 5.5% வந்து கிளிக் த்ரூ ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க. நேற்று 83 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. இதே டைம் 10:30க்கு 83 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி 103 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 20 சப்ஸ்கிரைபர் ஏறியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு எதுவும் ஏறினது கிடையாது. ஆனால் நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது. புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் நல்லா மோட்டிவேட்டிங்காக கமெண்ட்ஸ் போடுறாங்க. ப்ரோ பண்ணுங்கள், பார்த்துடலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஒனி வந்து இந்த செல்ஃப் டவுட்லாம் கிடையாது. இத்தனை பேர் வந்து யாருனே தெரியாது, எனக்கு ஒருத்தவங்க யாருனே தெரியாது வந்து ப்ரோ சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும் ப்ரோ, நீங்கள் வந்து கிளிக் ஆகலைன்னு சொல்லி விட்டுறாதீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என் மேலே இருக்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கூட எனக்கு என் மேலே இல்லைனா அப்புறம் இது எனக்கு அசிங்கம் தான். ஸோ அதனால் ஒரு டைம் உள்ளே வந்தாச்சு, நீ வெளியே போகிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ வெளியே போகிறத பற்றி நம்ம அப்போ பேசுவோம். இப்போ நான் போய் பெட்டுக்கு போய் தூங்கணும். காலைல 8:30 காலேஜ். ஸோ